சொல்வது என்பது எளிது, செய்வது என்பது கடினம். செயல்படக்கூடியவர்கள், செயல் திறன் மிக்கக்கூடியவர்கள். அசாத்தியம் அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. முயற்சி செய்தால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுடா. ஒன்னால் முடியாதது எவனால் முடியும். அந்த சொம்பை தூக்கி அங்கிட்டு போடுறா அப்படின்ற மாதிரி இந்த சொம்பு நக்கி அப்படின்னு பாத்தீங்களா, இந்த மூளையற்ற முண்டங்கள் இதனால தான் உருவாகி இருக்கிறாங்க இன்னைக்கு. வணக்கம் நண்பா. இந்த உலகத்திலே தலை சிறந்த சொல் எது தெரியுமா? அதுதான் செயல்பாடு. இவற்றை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக்கமாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே நிறைய வீடியோக்களை பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஆல் என்ற பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்பொழுது தான் நாம் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் திரு டைம். நான் உங்கள் திரு. இந்த உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல் என ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அதாவது சொல்வது என்பது எளிது, செய்வது என்பது கடினம். ஆமான்னு ஒரு சொல் இருக்கிறதுனால தான் இல்லை அப்படின்னு ஒரு சொல் பிறந்தது. சரி என்ற சொல் இருக்கிறதுனால தான் தப்பு என்ற சொல் பிறந்தது. அப்போ சாத்தியம் என்ற ஒரு சொல் இருக்கிறதுனால தான் அசாத்தியம் அப்படின்ற சொல் பிறந்தது. அந்த அசாத்தியத்தையும் செய்து காட்டக்கூடியவர்கள் தான் செயல்படக்கூடியவர்கள், செயல் திறன் மிக்கக்கூடியவர்கள். அதாவது செயல்பாடு. இந்த உலகத்திலே தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த செயல்பாடை செய்து காட்டக்கூடியவர்கள் தான் அசாத்தியமானவர்கள். அசாத்தியம் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா சாத்தியம் இல்லாத ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது. சாத்தியத்தில் இருந்து பிறந்தது தான் அசாத்தியம். அதாவது இந்த உலகத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க. ஒருத்தனால முடியாதது இன்னொருத்தனால ஏன் முடியுதுன்னா அவனோட இயலாமை அப்படின்னு கிடையாது, அவனால் முடியாமை. அதற்கான அறிவு இல்லையா, இல்லை முடியாமையா, இல்லை வேறு எதுவும் இல்லையா? ஆனால் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சுய சிந்தனை என்று ஒன்று உள்ளது. நம்ம பெரிய அளவுக்கெல்லாம் பேச வேணாம். அதாவது தனக்கு வேண்டியதை தாமே செய்து கொள்ள வேண்டும். இன்னொருவனுக்கு நீ சொல்லி என்னைக்கு பழகுறியோ அன்னைக்கே நீ உன்னால் எதுவுமே முடியாது. இந்த உலகத்தில் உனக்கு எல்லாமே அசாத்தியமானதாக தான் தோன்றும். ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அதை இன்னொருவன்கிட்ட சொல்கிறது. அப்போ நீ எதுக்கு இருக்க? உனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, வாய் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லா மயிரும் உனக்கு இருக்குல்ல. அப்போ இன்னொருவனுக்கிட்ட நீ எதுக்கு? சோறு திங்கிறல, நீ ஏன் திங்கிற? அதே அவனை ஊட்டி விட சொல்ல வேண்டியதானே? கேள்வி கேட்போமா இல்லையா? அப்போ சாத்தியத்தில் இருந்து பிறந்தது தான் அசாத்தியம். அதாவது ஒன்றும் இல்லை நம்பா, ஒருவன் இன்னைக்கு இன்னொருவனிடம் கேள்வி எழுப்பலாம், ஆனால் வேலை கொடுக்கக்கூடாதல்ல அப்படின்னு சொல்லலை. உனக்கு தேவையானது நீ தான் செய்து கொள்ளணும், இன்னொருவனிடம் சொல்லக்கூடாது. அப்போ சொன்னால் என்னன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் இருந்தும் செயலற்று போன பிணம். அந்த 6 அடி குழிக்குள்ள போய் படுத்துக்க, நீயே படுத்துக்க. ஏன்னா அன்னைக்கு 4 பேர் உன்னை தூக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறது? நீயே தோண்டி நீயே படுத்துக்க அப்படிங்கிறது தான் பேசக்கூடிய கருத்து. அதனால் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் முடிந்தவரை உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து பழகுங்கள். முடியாவிட்டாலும் அதற்கான முயற்சியை எடுங்கள். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முறையின் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதற்கான விளக்கம் என்னன்னா, முயற்சி செய்தால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுரா அப்படிங்கிறது தான். சாத்தியம் இல்லாதது எதுவுமே கிடையாதுரா. ஒன்னால் முடியாதது எவனால் முடியும், எவனாலும் முடியாதது என்னால் முடியும். இப்படின்னு தான் நம்ம இருக்கணுமே தவிர சின்ன விஷயம் கூட சரி, சொம்புத்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த சொம்பை தூக்கி அங்கிட்டு போடுறா அப்படின்ற மாதிரி இந்த சொம்பு நக்கி அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொம்புத்தனமான விஷயங்களையும் அடுத்தவன்கிட்ட சொல்கிறது. ஒன்னால் இப்போ நீ ஏன்டா இருக்கிற, எதுக்குடா அந்த உலகத்தில் வாழ்கிற? உனக்குன்னு மூளைன்னு இருக்குல்ல, அதே மூளை தான் அவனுக்குன்னு இருக்கு. உனக்குன்னு வாய் இருக்குல்ல, அதே வாய் தான் அவனுக்குன்னு இருக்கு. உனக்கு கண் இருக்குல்ல, அதே கண்ணு தான் அவனுக்கு இருக்குது. உனக்கு 2 கைன்னு இருக்குல்ல, அதே கை தான் அவனுக்கு இருக்குது. உனக்கு 2 காலுன்னு இருக்குல்ல, அதே காலு தான் அவனுக்கு. உனக்கு ஒரு இருதயம்னு ஒன்று இருக்குல்ல, அதே இருதயம் தான் அவனுக்கு இருக்குது. உனக்கு நுரையீரல்னு ஒன்று இருக்குல்ல, அதே தான் அது அவனுக்கு இருக்குது. என்ன மனித உறுப்புகள் இருக்க எல்லாமே அவனுக்கு அதே தான் இருக்குது. அப்போ உன்னுடைய முடியாதது ஏன் அவனால் முடியுது அப்படின்றால், உன்னுடைய இயலாமை, உன்னுடைய செயலற்று போன அந்த மூளை, அறிவற்ற தன்மை, இதுதான் காரணம். தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கணும், நாளுக்கு நாள் புதுப்பித்து கொண்டே இருக்கணும், ஏதாவது யோசித்து கொண்டே இருக்கணும். இந்த சினிமாத்தனமான போலித்தனமான விஷயங்களை நம்பி ஓடக்கூடாது. உண்மையான தகவல்களை தேடணும். முடிந்தவற்றை ஒரு நாள் ஒவ்வொன்றை ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு என்னென்ன இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கணும்.
போலியான தகவல்கள், இந்த சினிமாத்தனமான சினிமா படங்களை பார்ப்பது, ரீல்ஸை சினிமா படங்களை நான் போலி என்று சொல்லவில்லை, நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பார்க்கணும். அதுலேயும் வந்து தேவையற்றதை பார்ப்பது, இந்த ரீல்ஸ் என்ற பேரில் கண்ணா பின்னா, அதாவது எங்கே போகுதுன்னே தெரில அந்த மாதிரியான செயல்பாடுகளை பண்ணுவது, அவற்றை பார்ப்பது, அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, நல்ல நல்ல பிரச்சனைகள், நல்ல நல்ல செய்திகள், எதை அங்கீகரிக்கப்பட வேண்டுமோ அவற்றை இதெல்லாம் விட்டுவிட்டு மனிதர்களாக நம்ம எதுவும் பின்னாடியே ஓடுறோம். இதனால தான் இந்த செயலற்று போன முண்டங்களாகி அந்த மூளை இல்லாத இந்த முண்டங்கள், இன்னொருத்தன்ற சொல்லி சொல்லி பழகின இந்த மூளையற்ற முண்டங்கள் இதனால தான் உருவாகி இருக்கிறாங்க. இன்றைக்கி எது புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி, இந்த காணொலி எப்படி இருக்குது அப்படின்ற கமெண்ட்டில் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்முடைய போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. டாடா பை பை. அடுத்த வீடியோவில் நிச்சயமாக சந்திப்போம். பாய்.